மனிதநேய மக்கள் கட்சியுடைய அதிகாரப்பூர்வமான பொதுக்குழு விரைவிலே தஞ்சாவூரில் நாங்கள் கூட்ட திட்டமிட்டிருக்கின்றோம். எல்லா மக்களும் எளிதாக வந்து செல்வதற்கு வசதியான ஒரு பகுதி என்ற காரணத்தினாலே நாங்கள் தஞ்சையை தேர்வு செய்திருக்கின்றோம். என்ன தேதியில் நடத்துவது என்பது குறித்து ஓரிரு நாட்களிலே நாங்கள் அறிவிக்க இருக்கின்றோம். இதுவரையில் உங்களுக்கான ஆதரவு எப்படி இருக்கிறது? நேற்று பொதுக்குழுவில் நிறைய ஆதரவாளர்கள் அங்கே போய் அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. இந்த நேரத்தில் உங்களுக்கான ஆதரவாளர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள்? அந்த பொதுக்குழுவில் எவ்வளோ பேர் கலந்துப்பாங்க? நேற்று நடைபெற்றதாக கூறப்படக்கூடிய பொதுக்குழு என்பது ஒரு நாடக பொதுக்குழு. அந்த நாடக பொதுக்குழுவில் பொதுக்குழுவுக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள் தான் அதிதி பெரும்பான்மையாக கலந்து கொண்டதாக அங்கு போய் வந்த மாவட்ட செயலாளர்கள் என்னிடம் சொன்னார்கள். அங்கே மாவட்ட செயலாளர்களுக்கு கூட பேசுவதற்கான வாய்ப்புகள் பெரிய அளவில் கொடுக்கப்படவில்லை. ஓரிருவர் அங்கே பேசியிருக்கிறார்கள். அவர்கள் எங்களுடைய நியாயத்தை பேசுகின்ற பொழுது அங்கே இருந்த ஒரு கூட்டம் ஓவென்று சத்தத்தை எழுப்பி அவர்களை பேச விடாமல் அவர்களுக்கு தொந்தரவு செய்யக்கூடிய வேலைகளெல்லாம் செய்திருக்கிறார்கள். இதெல்லாம் மற்ற சில மாவட்ட செயலாளர்கள் கூட பயந்து கொண்டு உண்மையை பேச முடியாமல் திரும்பியிருக்கிறார்கள். மொத்தத்தில் நேற்று மனிதநேய மக்கள் கட்சியுடைய நாடக பொதுக்குழு ஒன்று நடத்தப்பட்டு அதில் ஜனநாயக படுகொலை நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. இந்த அநீதிக்கு எதிராக நேற்று அங்கு போயிருந்த உண்மையான பொதுக்குழு உறுப்பினர்கள் மனம் விரும்பி தங்கள் ஊருக்கு சென்று சேர்ந்த பிறகு என்னை தொடர்பு கொண்டார்கள். இந்த அநீதியை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, எனவே எங்களுடைய கிளைக்கழகங்களின் சார்பில் நாங்கள் தீர்மானங்களை போட்டுக்கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார்கள். இன்று தமிழ்நாட்டிலே மனிதநேய மக்கள் கட்சி இருக்கக்கூடிய முகாம்களில் அறுதி பெரும்பான்மையான கிளைகளில் எனக்கு எதிராக நடவடிக்கை எடுத்ததாக சொன்ன ஜவாஹர்லால் அவர்களையும் அந்த நாடக பொதுக்குழுவையும் கண்டித்து தீர்மானங்களை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். மிக முக்கியமாக மனிதநேய மக்கள் கட்சியுடைய ஆதரவு அமைப்புகளாக செயல்படும் சவுதி, துபாய், கத்தார், குவைத் இது போன்ற நாடுகளில், பஹ்ரைன் உள்ளிட்ட பல நாடுகளில் இந்த அநீதியை திரும்ப பெற வேண்டும், தமிழ் அன்சாரிக்கு கிடைக்கப்பட்ட இந்த அநீதியை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று தங்களுடைய கண்டனங்களை அவர்கள் பேராசிரியர் ஜவாஹர்லால் அவர்களுக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். அதோட நகலும் எங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் சமூக இணையதளங்களில் எனக்கு கிடைக்கப்பட்ட அநீதிக்கு எதிராக கட்சியினர் மட்டுமின்றி பொதுமக்களும் தங்களுடைய கண்டனங்களை வலுவாக பதிவு செய்து வருகிறார்கள். சமூக இணையதளங்களிலே எனக்கு 90% மேற்பட்ட ஆதரவு இருப்பதை நீங்களே உணர முடியும். அது மட்டுமில்லாமல் தொடர்ந்து அவர்கள் திரும்ப தாங்கள் தான் சரியான பொதுக்குழுவை கூட்டியதாக சொல்கிறார்கள். அதிகாரப்பூர்வமான கட்சியுடைய மினிட் புத்தகம் இங்கே இருக்கிறது. இந்த மினிட் புத்தகத்தில் கடந்த 10 மாதமாக கட்சி பொதுச் செயலாளராகிய என்னுடைய தலைமையில் தான் செயல்பட்டு வந்திருப்பதற்கு ஆதாரம் இருக்கிறது. இதில் பொதுச் செயலாளர் தமிழ் அன்சாரியின் தலைமையில் நிர்வாகக் குழு நடைபெற்றதும் என்னுடைய பேருக்கு கீழே அதில் பேராசிரியர் ஜவாஹர்லால் அவர்கள் வருகை பதிவிலே கையெழுத்திட்டிருப்பதற்கான ஆதாரமும் இருக்கிறது. எனவே இனியும் பொய்களை கூறாமல் தயவு செய்து தங்களுடைய தவறுகளை அவர்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய ஆதரவு எப்படி இருக்கும்? எவ்வளோ பேர் உங்களுடைய பொதுக்குழுவில் கலந்துப்பாங்கன்னு சொல்லுங்கள். தஞ்சாவூரில் நாங்கள் இன்னும் தேதி அறிவிக்கவில்லை. தேதி அறிவித்த பிறகு நாங்கள் நடத்தக்கூடிய அந்த பொதுக்குழுவிலே உண்மையான பொதுக்குழு உறுப்பினர்கள் 190% பேர் அங்கு வருகை தருவார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அங்கே இழைக்கப்பட்ட அநீதிக்கு நீதி சரி செய்யப்படும் என்று நான் கருதுகின்றேன். உங்களுக்கு மற்ற கட்சிகளுடைய ஆதரவு எப்படி இருக்கிறது? மற்ற கட்சியிலே ஆதரவுன்னு சொன்னால் நாங்கள் இதை உடனே அது கூட்டணி அது இதுன்னு சொல்லி யாரும் அதுக்கு கலர் பூசிட வேண்டாம். பொதுவாகவே எனக்கு நடத்தப்பட்ட இந்த அநீதியை கண்டித்து பல்வேறு கட்சி தலைவர்கள் தங்களுடைய உள்ளரங்க நிகழ்வுகளில் வாதித்திருப்பதாக நான் அறிந்தேன். பல தலைவர்கள் என்னை தொடர்பு கொண்டு ஆறுதல் சொன்னார்கள். அவர்களுடைய நோக்கம் இது போன்ற வளர்ந்து வரக்கூடிய ஒரு இளைஞருக்கு ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிற என்ற ஒரு பரிதாபமான ஒரு பார்வையிலே அவர்கள் எங்களுடைய ஆறுதலை அவர்கள் நண்பர்கள் மூலமாக தெரிவித்திருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்லாமல் பல்வேறு சமூகங்களைச் சார்ந்த தலைவர்கள், தூண்டி இயக்கங்களைச் சார்ந்தவர்களும் என்னை தொடர்பு கொண்டு, பல பத்திரிகையாளர்களும் தொடர்பு கொண்டு எனக்கு ஆறுதலை தெரிவித்திருக்கிறார்கள். இந்த ஆதரவு இவை யாவும் எனக்கு மிகப்பெரிய ஆறுதலை தந்து கொண்டிருக்கின்றது.